இதே மாதிரி இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தர் வந்தார். அவரும் பெரிய படா உபன்யாசகர். அவர்கிட்ட கேட்டால் அவர்கிட்ட மாட்டின சப்ஜெக்ட் என்னாச்சுன்னா, அவர் குவிஸுக்கு கேள்வை, ராமர் சக்கரவர்த்தி தானே, அவர் கொடை இருந்ததோ இல்லையா, வெண்கொற்ற கொடைன்னா இருந்தது சக்கரவர்த்திக்கு. அந்த கொடையில் எத்தனை கம்பி இருந்ததுன்னு. ராமரோட கொடைக்கு சமஸ்கிருதத்தில் ஷாலகம் பத்திரம் அப்படின்னு சொல்லுவாள். ஷாலகம்னா கம்பி, பத்திரம்னா அந்த 2 கம்பிக்கு நடுப்புற இருக்கிற லீவ்ஸ் அப்படிமா. இந்த ராமரோட கொடையில் எத்தனை லீவ்ஸ் இருந்தது, எத்தனை கம்பி இருந்தது அப்படின்னு கேள்வி. அவர் பார்த்தார், ராமரோட கொடைக்கு எத்தனை கம்பி யார் எண்ணி பார்த்தா, அது இருக்கா எனக்கு ஞாபகம் வரமாட்டேங்குது அப்படி இப்படின்னு ஆரம்பித்தார். உடனே அடுத்த கேள்வி, ராமர் கொடைக்கு எத்தனை கம்பிக்கு பத்திரம் இருக்கட்டும், நாம் பிடிச்சின்னு போகிறோமே அதுக்கு எத்தனை பத்திரம் அது தெரியுமா முதல்ல அப்படின்னு. யாரானு எண்ணி பார்த்துருக்கீங்களா, யாருக்கானு தெரியுமா நாம் பிடிச்சின்னு போகிற கொடையில் எத்தனை லீவ்ஸ் இருக்குது? இன்றைய கேள்வி. ஒருத்தருக்கும் தெரியாது. மழைன்னா கொடையை பிடிச்சின்னு போகிறோம், உடனே தூக்கி அந்தனை வச்சிடுறோம், அது வச்ச இடம் கூட தெரியாது, அடுத்த மழை வரத்தே தேடுறோம், இங்கே தான் வச்சேன். வீட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் விஷவு. எவனாலும் ரொம்ப டைட்டாக வேலை இருக்கணும், எவனும் பண்ண மாட்டான். ரொம்ப பிஸியாக இருக்கணும், கொடையை பார்த்து எண்ணி இத்தனை கம்பி இத்தனை லீவ்ஸு சரியாக இருக்குது, எதான கவுண்ட் பண்ணி வைக்கணுமா, கரன்சியாக என்ன சொன்ன. அவர் சொன்னார், இது என்ன நம்ம கொடைக்கு எத்தனை பத்திரம்னு. சரி, அதை ஒரு கொடையை எடுத்துன்னு வா அப்படின்னா, உள்ளேருந்து ஒரு கொடையை எடுத்துன்னு வச்சுன்னா, எடுத்து 8 பத்திரமா பாரு அப்படின்னா, அப்படி சொல்கிறன்னு பிரித்தா 16 கம்பி 8 பத்திரம், அவ்வளோதான். 16 கம்பி இருக்கும், 8 லீவ்ஸ் இருக்கும் கொடையில், நம்ம பிடிச்சிக்கிற கொடையில். நான் சொன்ன கணக்கு சரிதானே அப்படின்னார். நீர் எப்போ தப்பு கணக்கு சொல்லுவீர், எல்லாமே சரியான கணக்கு தான் அப்படின்னா. அவர் பார்த்தார், நல்ல வேளை ராமர் கொடையில் கேட்ட கேள்வி போய் நம்ம கொடையில் ஆன்சரோடு முடிஞ்சுதே அப்படின்னு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். உத்தரவு வாங்காத இரு, இனிமேல் தான் அடுத்த கேள்வி. இதை மாதிரி ராமரோட கொடையில் எத்தனை கம்பி எத்தனை பத்திரம் அதை சொல்லும். விடமாட்டார் போல இருக்குது கொடையை. அவர் முழிச்சார். உடனே அவர்கிட்ட கைங்கரியம் என்றவர் வேதபுரின்னு அவர் எய்த்தாப்பில் இருக்கிற பாவம் பெரியவாழ்கிட்ட இருந்தவாழ்லேயே கொஞ்சம் விவரம் போராதவர் அவர் தான். அவர்கிட்ட கேட்டால், உனக்கு தெரியுமாடா ராமரோட கொடைக்கு எத்தனை பத்திரம்னு அப்படின்னார். அவர் பார்த்தார், ஏன் வம்பு நமக்கு மாட்டின்ட்டு ஏதானா 50 100ன்னு சொல்லி ஏதானா அவ்வளோதான் மாட்டின்னுடுவோம், இவர்கிட்ட மாட்டிக்க விடாது. ஏன்னா தினம் கூட இருந்து பழைய வரவான்லாம் திண்டாடுறது தெரியுமே அவருக்கு. அதனால் தினம் உபன்யாசம் பண்ணுறவரே இப்போ கொடைக்கு எத்தனை கம்பிக்கு பத்திரம்னு தெரியாது திண்டாண்டுங்க, நம்ம வேறு மாட்டி. எனக்கு என்ன கண்டேன், ராமாயணத்தை கண்டேன்னா பாகவத்தை கண்டேனா அப்படின்னார் அவர். ஏண்டா நீ படித்தது இல்லையா ராமாயணம் அப்படின்னு. எனக்கு தெரியாது, நான் படித்ததில்லை அப்படின்னு. நீ பொய் சொல்கிற, என் எதிர்க்கு தானே படித்த நீ அப்படின்னு. என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஆதோ கீர்த்தன ஆரம்பத்தில் இன்னும் ராமாயணம் பாராயணம் பண்ணாராம். நீ அப்போ படித்தாப்பில் இருக்கேன் என் எதிர்க்கு அப்படின்னு. அவர் பார்த்தார், அது ஏதோ பெரியவா சொன்னான்னு படித்தேன் அப்படின்னு. அவ்வளோதான், நான் இப்போ ஊனியெல்லாம் படிக்கலை, ஏதோ நீ சொன்னேரேன்னு தண்டத்துக்கு படித்தேங்கிறாப்புல சொல்லிட்டார் அவர். பெரியவா சொன்னால் நான் படித்தேன், நான் என்ன கண்டேன் அப்படின்னு. இப்படி சொன்னாக்க நீ படித்த உனக்கு தெரியும், நீ படித்த உனக்கு தான், இப்படியே சொல்லிகிட்டு இருக்கா. அவரோ நான் படித்ததே எனக்கு தெரியாதுன்னா விடமாட்டேங்கன்னு. அவர் இப்படி தோண்டினோன்னு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன சொன்னார், என்னமோ 100 என்னமோ சொன்னாப்பில் இருக்குது பெரியவா அப்படின்னு. என்னது நான் சொன்னேன்னா அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு. எத்தனைன்னு சொன்னேன் அப்படின்னா, 100ன்னு சொன்னாப்பில் ஞாபகம் அப்படின்னு. அவர்கிட்ட கேட்டார், நிஜமாவே 100 அப்படின்னு. இவர் வந்தார், ஏதோ இப்போ 50ன்னு சொல்லாமல் 10ன்னு சொல்லாமல் 200ன்னு சொல்லாமன்னா 100 நியரஸ்ட்டு ஏதோ கிட்ட வந்தாப்பில் தெரிஞ்சுது, கரை தெரிகிறாப்பில். இப்படி தவிக்க விட்டு கடைசியில் சொன்னால், இது எங்கே இருக்குது அப்படின்னா அயோத்தியா காண்டத்தில் வருது. சதசாலாக பத்ரேன் சத்ரேனாபிவிராஜிதே அப்படின்னு சீதை கேட்குறாப்புல இருக்குது. ராமருக்கு பட்டாபிஷேகம்னு தீர்மானமாச்சு. சீதை ஒரே தன்னோட அரண்மனையில் சந்தோஷமாக இருந்தா. ஆஹா, நாளைக்கு பொழுது முடிஞ்சால் நம்ம ஆத்துக்காரர் ராஜா அப்படின்ட்டு. என்னென்னா ராமர் இந்த நல்ல செய்தியை தங்கிட்ட சொல்ல வரப்போகிறார் அப்படின்னு வழி மேலே விழி வச்சு காத்துட்டுருக்கா. ஏன்னா பெண்களுக்கு சுபாவம் இல்லையோ, குழந்தை பாஸ் பண்ணிவிடுத்துன்னு இன்டர்நெட்டில் பார்த்து தெரிஞ்சினாலும் பையன் அம்மா பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதில் தனி சந்தோஷம். அதை மாதிரி இந்த விஷயம் தெரிஞ்சாலும் தன்னோட கணவன் வாயால் தங்கிட்ட அந்த சந்தோஷத்தை பரிமாறிக்கணும் சீதை அப்படியே காத்துன்ருக்கா. அந்த சமயத்தில் என்ன பண்ண, ராமர் வெறும் காலோட வடக்கு வடக்கு வடக்குன்னு அவர் மட்டும் ஒண்டியாக நடந்து சீதை அரண்மனையை வந்துட்டுருக்கார். இதை பார்த்தோன்னே சீதைக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பொழுது விடிஞ்சா சக்கரவர்த்தி ராஜா அப்பேற்பட்டவன், ராஜாவுக்கு உண்டான லட்சணமான
100 கம்பி உள்ள சதசாலாக சத்திரம் எங்கே, சாமரம் எங்கே, இப்படி காலில் செருப்பு கூட போட்டிக்காத வெறும் ஆளாக வந்துருக்காரு, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கவலைப்படுறா. ஏன் இந்த ராஜாவுக்கு பட்டாபிஷேகம்னு தீர்மானம் ஆகிடுத்து, அந்த ராஜாவுக்கு உண்டான தோரணைகள்லாம் இல்லாத இவர் வெறும் ஆளாக வந்துட்டுருக்காரு அப்படின்னு சீதை கேட்குறாப்புல அந்த ஸ்லோகம். என்ன பாவம், அவளுக்கு அடுத்து நடந்து தெரியாது. நாளைக்கு பட்டாபிஷேகத்துக்கு டேட்டுங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இவர் சந்தோஷத்திலே இருக்கிறதுனால அதுக்கப்புறம் கைகை வந்தது, ராமர் போகிறது காட்டுக்கு எல்லாம் தெரியாது. அதை சொல்கிறதுக்கு தானே இவர் வந்துட்டுருக்கார். அப்படி கேட்குறாப்புல இதில் இருக்குது. இதுலேருந்து தெரியறது ராமரோட சத்திரத்தில் 100 கம்பி இருந்ததுன்னு, சதசாலக பத்திரம்னு சத்திரம்னு அப்படின்னு அவர் உருகினர். நாங்களும் ஏதோ ராமாயணத்தை படிச்சிருக்கோம், ஏதோ படிக்கிறோம், சதசாலாக பத்திரேனா சத்திரேனா வீராது, இப்படி தான் இப்போ தலையாட்டின்னு படிச்சுட்டு இருக்கமே வழிய பாராயணம் தான் போகிறது. இப்படி எந்த புராணத்தை எடுத்தினாலும் இதிகாசத்தை எடுத்தினாலும் எந்த விஷயத்தை எடுத்தினாலும் இப்படி ஊனி ரசிக்கக்கூடிய மகாரசிகன் சாட்சாத் பெரியவா. இது மாதிரிலாம் இதுக்கு என்ன வேணும்? பொறுமை, அசாத்திய பொறுமை வேணும். அந்த பொறுமை தான் நம்மள்கிட்ட இல்லை. இப்படி புராண இதிகாசம் வேதம் சாஸ்திரம் அப்படின்னு இல்லை, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் சொன்னேன், இவாளோட சங்கீத ரசனையை அவசியம் சொல்லியே ஆகணும். சங்கீதத்தில் மகாமேதை சாட்சாத் பெரியவா. இந்த சங்கீதம்ங்கிறது எவ்வளவு பெரிய கடல், அதில் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, எவ்வளவு சொத்து இருக்குது, வைர வைடூரியங்கள் அதில் அள்ளுறதுக்கு இருக்குது அப்படிங்கிறத எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பெரியவாள்கிட்ட போய் ரசித்தவாளுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு தியாக பிரம்மம் கீர்த்தனம், நாத தனு மனிஷம் அப்படிங்கிற கீர்த்தனம், இதை பற்றி பேச்சு வந்தது. அதில் தியாக பிரம்மம் சொல்கிறார், நாத தனும் அனிஷம் அப்படின்னு. நாதத்தையே ஒலியையே தனு உடம்பா உடைய ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறார். இதைத்தான் அப்பர் பெருமான் சொல்கிறார், ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, உலகுக்குருவனாய் நின்றாய் நீயே, பேச பெரிதும் இனியாய் நீயே, பிரானாய் அடியன்மேல் வைத்தாய் நீயே அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா. அதில் கூட பாருங்கோ, இந்த அப்பர் பெருமான் ஏன் ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயேன்னு சொன்னார்? ஓசை ஒலி ரெண்டும் ஒன்று தானே, ரெண்டும் சவுண்டை குறிக்கிறது தான். அப்போ ஏன் 2 வார்த்தையில் சொன்னார் அப்படின்னாக்க அதுலேயும் சூக்ஷ்மம் இருக்குது. இந்த ஓசை ஒலிக்குமே வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, ஓசை அப்படின்னா நாம் எதிர்பார்க்காத தானாகவே உண்டாகிறது ஓசை. ஒலின்னா நாம் பர்பஸாக எழுப்புறது ஒலி. ஓசை அப்படின்னா பாத்திரத்தை கையில் எடுக்கிறோம், தொடார்னு கீழே விழுந்ததுன்னா லொடலொடலோடன்னு சத்தம் கேட்டுன்னா அந்த ஓசை. என்ன லொடலோடன்னு அங்கே ஓசை சொல்கிறோம், சத்தம். இதே மிருதங்கத்தனை அப்படி வாசித்தார்னா தட்டி எழுப்புறார் ஒலி, அதனால் அது ஒலின்னு பேர். ஒலின்னா நாம் பர்பஸாக பண்ணுறது, ஓசைன்னா எதேச்சியாக அதுவாகவே உண்டாகிறது. அதனால் அப்பர் பெருமான் சொல்கிறார், என்ன அழகாக கிளாஸிஃபை பண்ணுறாரு பாருங்களேன். ஆச்சரியமாக இருக்குது. நம்ம மகான்களோட நுண்ணறிவை பார்த்தாக்க ஏதோ நீ தான் ஒலி வடிவாக இருக்க அப்படின்னு சொல்லாத, அதில் கூட என்ன அழகாக பாகுபாடுபடுத்தி, இப்படி இருந்தாலும் சரி, தானாக எழும்புறதா இருந்தாலும் சரி. இந்த தானாக எழும்புறதுங்கிறதுக்கு அழகாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. காதுக்கு கேட்க முடியுமாவும் இருக்கும், கேட்க முடியாதையும் இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட எதேச்சியாக உண்டான ஒலியாக இருந்தாலும் சரி, நாங்கள் விரும்பி உண்டாக்குற ஒலியாக இருந்தாலும் சரி, எல்லாம் நீ தான் அப்படின்னு ஈஸ்வரனை சொல்கிறார். அது மாதிரி அந்த ஒலியே வடிவாக இருக்கிறவன், அதையே உடம்பாக உடையவன், ஏ பரமேஸ்வரனே உனக்கு நமஸ்காரம் சங்கரம் அப்படின்னு சொல்கிறார். அதில் இந்த சங்கீதம்ங்கிறது எப்படி வந்தது அப்படிங்கிறத விவரமாக சொல்கிறார். சத்யோ ஜாதாதி பஞ்ச வக்திரஜ சரிகம பதனி வர சப்தஸ்வர அப்படிங்கிறார். பரமேஸ்வரனுக்கு 5 முகம். சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் அப்படின்னு 5 முகம். பஞ்சானனன் அப்படின்னு பேர் அவருக்கு. இந்த 5 முகத்திலேருந்து சரி கம பத நீங்கிற 7 ஸ்வரத்தை வெளியில் விட்ட அப்படின்னு இந்த வார்த்தையோட அர்த்தம். இதை பிடிச்சுண்டா பெரியவா தன்னோட ஷீடர்கிட்ட சொல்லி 5 முகத்துலேருந்து 7 ஸ்வரம் வரதா ஐயர்வாள் சொல்கிறார். எப்படி 5 முகத்துலேருந்து 7 ஸ்வரம் வர முடியும்? வந்ததுனால் அப்போ ஏதோ 2 முகத்துலேருந்து 2 ஸ்வரம் வந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு முகத்துலேருந்து 3 ஸ்வரம் வந்திருக்கலாம்.
இதை மாதிரி ஏதோ கணக்கில் வந்திருக்கோம், அது என்ன கணக்கில் எந்தெந்த சுரம் எந்த முகத்துலேருந்து வந்தது இது சொல்லேன் அப்படின்னு. அவர் கொஞ்சம் பாட்டு தெரிஞ்சவர். இதெல்லாம் எப்போ கேட்பான்னா, நன்னா பாதி ராத்திரில் தூங்கி நிற்கிறதே 1 மணிக்கு 12 மணிக்கு எழுப்பி கேட்பார், ரொம்ப அவசியம் மாதிரி. அவர் பார்த்தார், இது என்ன திடீர்னு இது மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னா. எனக்கு தெரியல அப்படின்னா. இது யாருக்கு தெரியும் அப்படின்னா. தெரியல, பெரிய சங்கீத வித்வான்களை கேட்டால் தான் சொல்லுவா அப்படின்னு. உடனே முதல் ஆள் மைசூர் வாசுதேவாச்சாரியார்ட்ட அனுப்பிச்சா பெரியவா. வாசுதேவாச்சார்ட்ட போய் கேட்டுவா, இப்படி ஐயர்வாள் சொல்லியிருக்காரு, அதனால் அவர் சொன்னது பொய்யாகாது, மகான்கள் வாக்கு நிச்சயம் சத்தியமாக தான் இருக்கும். அதனால் இந்த பரமேஸ்வரன் 5 முகத்துலேருந்து எப்படி 7 ஸ்வரம் வந்தது, அந்த கணக்கு என்னன்னு கொஞ்சம் டேலி பண்ணி வாங்கிட்டு வரணும். இப்படி மைசூர் வாசுதேவாச்சார்லேருந்து ஆரம்பித்து அந்த காலத்தில் இருந்த மகா வித்வான்கள் மகா மேதைகள்கிட்டலாம் போய் கேட்டு அனுப்பிச்சா. வேடிக்கை என்னென்னா, எல்லாரும் சொன்னது ஆச்சரியப்பட்டது என்ன தெரியுமா, என்ன பெரியவா இப்படிலாம் உட்காந்து குயிக்தி யோஜனை பண்ணின்னு இருக்கா அப்படின்னு. ஏதோ நாதத்தன மனுஷன் பாடலாம் கேட்கலாம், இனிமேல் எந்த முகத்துலேருந்து எந்த ஸ்வரம் வந்தால் நமக்கு என்ன ஆகலை, ஏதோ வந்து கொடுத்து இப்போ பாடின்னு இருக்கோம், அவ்வளோதானே, அத்தோட விட வேண்டியதானே. இப்போ இந்த கணக்கை டேலி பண்ணி என்ன தானே கிடைக்கணுமா, அவாடா. அவள்லாம் ஆச்சரியப்பட்டா, நாங்கள்லாம் ஏதோ பாடுறோம் கச்சேரி பண்ணுறோமே வழி, இப்படி என்ன யாருக்கு டைம் இருக்கும், யோஜனையே பண்ண மாட்டோம் நமக்கு. அதனால ஆச்சரியப்பட்டு எங்களுக்கெல்லாம் தெரியலன்னு சொன்னால். வாசுதேவாச்சார் நேரே வந்துட்டார், வந்து சொன்னார், இது மாதிரி கேள்விக்கெல்லாம் அர்த்தம் எங்களை கேட்டு பிரயோஜனம் இல்லாத சர்வஜனான பெரியவா சொன்னால் கேட்டுக்கிறோம் நாங்கள். உடனே பெரியவா சொன்னால், இல்லை, இந்த சப்தஸ்வரத்தில் பிரகிருதி ஸ்வரம் விகிருதி ஸ்வரம்னு இருக்கோ இல்லையோ அப்படின்னா. உடனே ஏஃபார் ஆப்பிள்லேருந்து ஆரம்பிப்பா பெரியவா. ஆமாம் அப்படின்னா. அதில் எது பிரகிருதி எது விகிருதி அப்படின்னு. அந்த பிரகிருதி விகிருத்தின்னா என்ன அப்படின்னா, பிரகிருத்தின்னா நேச்சர் தானாகவே ஸ்வயமாக இருக்கிறது, விகிருத்தின்னா உற்பத்தி பண்ணுறது. அப்படி இந்த பிரகிருதி ஸ்வரத்தில் சா பாங்கிறது பிரகிருதி ஸ்வரம், இந்த ரிகமதனிங்கிறது விகிருதி ஸ்வரம் அப்படின்னு. உடனே பெரியவா சொன்னால், இதுலேருந்தே தெரியறது இந்த உற்பத்தி பண்ணாத முதல்லையே இந்த சாப்பாங்கிற பிரகிருதி ஸ்வரம் இருந்துருக்குன்னு தெரியறது. அந்த பிரகிருதி ஸ்வரம் இருந்தது 2. பரமேஸ்வரன் பார்த்தார், இப்படி 2 ஸ்வரத்தை வச்சுன்னு என்ன ராகங்களை பண்ணி என்ன ஸ்வரத்தை பண்ணி என்ன சங்கீதத்தை வளர்க்க முடியும். அதனால வெறும் 2 இருந்தால் போகாது, இதுக்கு இன்னொரு 5 சேர்த்து கொடுத்துட்டோம்னா 5 2 7 வச்சுட்டாலே போகிறோம், பெருசாக பெரிய வெள்ளமாக பண்ணிவிடலாம் அப்படின்னு தன்னோட 5 முகத்துலேருந்து ரிகமதனிங்கிற 5 உற்பத்தி பண்ணினார். இந்த பிரகிருதியான சாப்பா முன்னாலேயே இருந்தது, இது 2ஐயும் சேர்த்தார், 5 2 7 நமக்கு கொடுத்தார். சப்தஸ்வரம் சரியாக போச்சு, சங்கீதம் வந்துடுது அப்படின்னு. இந்த கணக்கைத்தான் ஐயர்வாள் என்ன பண்ணார், முதல்லையே சொல்லிவிட்டார், அனுபல்லவியில் சொல்லிவிட்டார். மோதகரான் நிகமோத்தம சாமவேதசாரம் அப்படின்னார். நிகமம்னா வேதம், வேதத்துக்கு பேர். இந்த வேதங்கள்லேயே உத்தமமான உயர்ந்ததான சாமவேதத்தோட எசன்ஸ் சாரம் சங்கீதம் அப்படின்னு சொல்லிவிட்டார். இதுலேருந்தே தெரியறது, இந்த வேதம்னாலே அது பிரகிருதி, யாராலையும் உற்பத்தி பண்ண முடியாது, ஸ்வயமாகவே இருந்தது. அந்த ஸ்வயமாக இருந்த வேதத்திலேருந்து சாமவேதத்திலேருந்து இந்த சாபாங்கிற அந்த ஸ்வயமான ஸ்வரம் பிரகிருதி ஸ்வரமும் இருந்தது. பரமேஸ்வரன் பார்த்தார், இந்த 2 ஸ்வரம் போராதுன்னு தன்னோட 5 முகத்துலேருந்து மீதி 5 விகிருத்தியை உற்பத்தி பண்ணினார். இந்த 5 2 7 ஆச்சு. இது ஸ்வயமாக இருந்தால் கூட அதுவும் பரமேஸ்வரனோட தாங்கிறதுக்கு என்னென்னா, இந்த வேதமே அவனோட மூச்சு காத்தா இருக்குது. இவனே நாதமே இவனோட தனுவாக உடம்பாக இருக்கிறதுனால அதில் மூச்சாக இந்த வேதம் இருக்குது. அதனால் இவனோட மூச்சுன்னா அவனோட சொத்து தானே அது. அதனால் அவனோட மூக்குலேருந்து இந்த சாப்பா வந்தது, வாயிலேருந்து இந்த முகத்துலேருந்து 5 ஸ்வரம் வந்து 5 2 7. அதனால தான் இப்போ ஏற்பட்ட அந்த நாத வடிவமாக இருக்கிற பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா எல்லா மேதைகளும் ஆச்சரியப்பட்டா. அப்போ அவள் சொன்னது, இதை மாதிரி சூக்ஷ்மமான அர்த்தங்கள்லாம் அப்போ ஏற்பட்ட பரமேஸ்வரனான பெரியவாளுக்கு மட்டும்தான் தெரியும், இல்லையா அந்த விஷயத்தை சொன்ன மகானான தியாக பிரம்மத்துக்கு மட்டும்தான். இதுக்கெல்லாம் அர்த்தம் இனிமேல் தியாகராஜ கீர்த்தனத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னா இப்படி இல்லை அர்த்தம் சொல்கிறது யாரால் முடியும் அப்படின்னா, எப்பேற்பட்ட ஒரு ரசனை மிகுந்தவராக இருந்தால் அவ்வளவு தூரம் ஒரு பாட்டை எடுத்துட்டா எப்படி அதில் போய் அவள் தோஞ்சிருக்கா அப்படின்னா அதில் அந்த பாட்டாவே ஆயிடுவா பெரியவா. பல பாட்டில் பார்த்துருக்கோம். இவள் பூஜை பண்ணிகிட்டே உட்காண்டிருக்கா. ஒரு பெரிய வித்வான் வந்தார்.
அவர் சிவதீக்ஷா பரு அப்படின்னு ஒரு பாட்டு அதை பாடியிருந்தார். திரும்பி பார்த்தா பெரியவா, பார்த்தா அவர் பட்டையாக நாமத்தை போட்டுன்னு பரம வைஷ்ணவர் அவர் பாடியிருந்த இந்த பாட்டை. உடனே பெரியவா சொன்னால் தங்கிட்ட இருக்கிறவாள்கிட்ட, அவர் ஏந்துன்னு பேட போகிறார், என்னை அப்புறம் பார்க்கணுன்னு, நான் பூஜையை முடிச்சுன்னு வரேன், என்னை பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல்லு, அவரை வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னா. உடனே உத்தரவாச்சு வெயிட் பண்ணியிருந்து எல்லாம் முடிஞ்சுது. அவரை தனியாக அழிச்சுன்னு வந்துக்கிட்டான். நீ அப்போ பூஜை போது ஒரு பாட்டு பாடினி, அதை எங்கே திருப்பி பாடு அப்படின்னா. பாடினா ஆனந்தமாக ரசித்து உடனே சிரிச்சுட்டே கேட்டால், இந்த பாட்டுக்கு அர்த்தம் தெரியுமோ உனக்கு அப்படின்னா. அவர் பாடின வெறுமன விஷயம் தெரியாதவல்ல, அவரும் நல்ல விஷயம் தெரிஞ்சவர், படித்தவர் தான். அவர் சிரிச்சுட்டே ஏதோ எனக்கு சிற்றறிவு கேட்டின வரைக்கும் தெரியும் அப்படின்னார். அப்போ அர்த்தம் தெரிஞ்சுட்டுமா இந்த பாட்டை பாடுற அப்படின்னா. அவர் பார்த்தார், ஏன் அர்த்தம் தெரிஞ்சுன்றதுனால தான் பாடுறேன் அப்படின்னார். எதுக்கு கேட்டேன்னா, நீனோ பரம வைஷ்ணவனாக இருக்க, அப்பேற்பட்டவன் இந்த பாட்டை அர்த்தம் தெரிஞ்சுன்னு பாடுறேன்னா ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஏன்னா இந்த பாட்டை ஒரு பெரிய பரம சைவர் எழுதினது, அதில் ரொம்ப கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும். அவர் சிவபக்தராக இருக்கிறதுனால அதாவது அந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்ப பரம வைஷ்ணவர்களாக இருக்கிற, ஒரே பரம சைவத்தை மட்டமாக பேசுகிறது, பரம சைவர்கள்லாம் வைஷ்ணவத்தை மட்டமாக, அது மாதிரிலாம் ஒரு காலம் இருந்ததுனால அந்த பாட்டு அப்படி இருந்தது. உடனே பெரியவா சிரிச்சுன்னு கேட்டால், நீ அர்த்தம் தெரிஞ்சும் பாடுறேன்னா ஆச்சரியமாக இருக்குது, இது எதனாலன்னா சங்கீதத்தினால தான் நீ இப்படி அர்த்தம் தெரிஞ்சும் கூட மனசில் பேதம் வராத இருக்கு பாரு. எதனாலன்னா உனக்கு சங்கீதத்தில் ருச்சி இருக்கிறதுனால அர்த்தத்தை நீ அலட்சியப்படுத்துகிற, வார்த்தை எப்படியா இருந்தால் என்ன, கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருக்குது, அதனால பாடுவோமேனு பாடுற. இதை பற்றியா சங்கீதத்தோட பெரிய பலனே நமக்கு இதான். இந்த சங்கீதம்ங்கிற ஒன்று தான் நம்ம அத்தனை பேரையும் பேதத்தை மறந்து நம்மளை ஒன்றா இணைக்கக்கூடிய ஒரு பெரிய கருவியாக இருக்குது. அதனால தான் நம்ம தேசத்தில் இப்படி பிறந்தத்துலேருந்து போனால் கூட சங்கீதத்தை இழுத்துன்னு வரதுக்கு காரணம், நமக்குள்ளே இந்த மனபேதங்கள்லாம் போகணும் அப்படின்னா இந்த சங்கீதத்தினால தான் போக்க முடியுமே வழிய வேறு வாயால் பேசி மீட்டிங் பேசிலாம் எழுதியெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொன்னார். அது மாதிரி ரசிப்பா. அவர் என்ன பண்ணால், அவர் பாடுறத பார்த்தா அவர் நெத்தியை பார்த்துட்டா உடனே பெரியவாளுக்கு சந்தோஷமாக இருந்தது, ரசித்தா. அப்பேற்பட்ட ரசிகன். அதே மாதிரி முத்துசுவாமி தீட்சிதரோட ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே அப்படிங்கிற ஒரு கீர்த்தனம். இந்த பாட்டோட அர்த்தம் பெரியவா சொல்லியிருக்கிறாப்புல யாராலையும் சொல்ல முடியாது. அரியக்குடி ராமானுஜயங்கார் அவரை வர சொல்லி பெரியவா ஒரு நாளைக்கு பாடச் சொல்லி கேட்டால், மெய் மறந்து கேட்ட பெரியவா சொன்னால், உன் கச்சேரியில் ஒன்ஸ் மோர் கேட்பாளோ இல்லையோ அப்படின்னார். அவர் ரொம்ப பரம பக்தர், அடக்கத்தோட வடிவம். அவர் சொன்னார், அது சம்பிரதாயம், ஏதோ ஜனங்கள் பிரியத்தில் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ நான் ஒன்ஸ் மோர் கேட்குறேன், திருப்பி பாடு அப்படின்னா. அவர் பாடினர். உடனே பெரியவா சொன்னால், வார்த்தையாக பாடு. ஒரு மகான்களோட பாட்டில் எவ்வளவு பொருள் நிறைஞ்சதாக இருக்குது. ஏதோ லிரிக்ஸ் எழுதுறதுன்னா கண்ணா பின்னான்னு வாயில் வந்து எழுதி அப்படிங்கிறது இல்லை. ஒவ்வொரு அக்ஷரத்துலேயும், ஒவ்வொரு எழுத்துலேயும், ஒவ்வொரு ஸ்வரத்துலேயும் எவ்வளவு விஷயங்களை அவர்கள் பொதிச்சு வச்சுருக்கா அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதனால் வார்த்தையாக பாடு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அர்த்தத்தை சொல்லி ஆனந்தப்படலாமே ரெண்டு பேரும் அப்படின்னா. அதில் ரொம்ப அது அற்புதமாக இருக்கும். இந்த ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே சொன்னேனாலே மணி ராத்திரி 10 மணி ஆகிடும். அவ்வளோ விவரமாக வார்த்தையாக சொன்னால். அதில் ஒரே ஒரு இடம் பூசுராதி அப்படின்னு ஆரம்பித்து சமஸ்த ஜனபூஜிதாப்ஜ சரணாய அப்படின்னு ஆரம்பித்து வாசவாதி அப்படின்னு சகல தேவதந்திதாய அப்படின்னு போகும் அந்த அனுபல்லவியில். அதில் பெரியவா சொன்னது என்னென்னா, இதுக்கு பூசுராதி அப்படின்னா, பூசுரர்கள்னால் பிராமணர்களுக்கு பேர், பூமியில் உள்ள தேவர்கள் அப்படின்னு பேர், பூசுரர்கள் அப்படின்னு பேர். இந்த பிராமணர்கள் முதலான சமஸ்த ஜன பூஜிதாய, எல்லா ஜனங்களும் பூஜை பண்ணுறவனே அப்படின்னு முருகனோட பெருமை. இவர் தான் இந்த ஜாதி அந்த மதம், இந்த ஊருக்காரா அந்த ஜாதிக்காரா இந்த மொழிக்காரா இல்லை, அத்தனை பேரும் பூஜை பண்ணுற தாமரை திருவடியை உடையவனே அப்படின்னு முருகனை புகழறார். அதில் இப்படி ஜனங்கள் தான் மனுஷர்கள் தான் கொண்டாடுறான்னு இல்லை, வாசவாதி சமஸ்த தேவதா பூஜிதாய். வாசவன்னா இந்திரன்னு பேர். இந்திரன் முதலான தேவதைகளும் ஒன்னையே கொண்டாடுறா, அப்படி மனுஷர்கள்லாமும் கொண்டாடுறா, தேவதைகளும் கொண்டாடுறா. அப்பேற்பட்ட பெரிய பெருமை உடையவன் அப்படின்னு முருகனை சொல்கிறார். அதில் ஸ்வரஸ்தானம் இருக்குது. பூசுராதிங்கிறது கீழே கம்முன்னு ஆரம்பித்து, இந்த வாசவாதிங்கிறதே விண்ணுன்னு மேலே போய் மேல் சாய் ஸ்வரமாக இருக்குது. பெரியவாளோட ரசனையை பாருங்கோ. அரியக்குடிகிட்ட சொன்னால், இதில் கூட தீட்சிதர் என்ன தன்னோட அழகை காமிச்சிருக்கார் பற்றியோ அப்படின்ட்டு,
இந்த பூசுரர்கள்தே பொம்முன்னு கீழே இருக்குது, வாசவாதிங்கிறதே மேலே லைட்டாக மேலே போகிறது சுரம். அப்படின்னா ஏன்னா இந்த பூசுரர்கள் மனுஷர்கள்லாம் கீழே தானே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோம், அதனால கீழ்ஸ்தாயி ஸ்வரமாக வச்சார். இந்திராதி தேவதைகள்லாம் மேலேயே தானே ஆகாசத்திலே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா, அதனால அவளை ஸ்வரத்தை மேல் ஸ்தாயி ஸ்வரமாக போயிடுது. இப்படி ஸ்வரஸ்தானம் முதற்கொண்டு எந்தெந்த வார்த்தைக்கு ஏத்தாப்பில் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ரசிக்க முடியும்னா மகாரசிகன் சாட்சாத் பெரியவா. அப்படி ஒரு ஆனந்தமாக அந்த பாட்டை கேட்டால் அரியக்குடி கடைசியில் சொல்லி அழுதுண்டே சொன்னார், நான் சங்கீதங்கத்துன்னு என் ஜென்மா எடுத்தது சபலமாச்சு இன்றைக்கி தான் அப்படின்னு. அவசியம் படித்து பார்க்க வேண்டிய விஷயம். அது ஒரு பெரிய தீபாவளி மலரில் பிரிண்டாகியே வந்திருக்கு, அவசியம் எல்லோரும் படிக்க வேண்டிய விஷயம். இந்த தெய்வத்தின் குரல் 7வது வால்யூமில் முழுக்க இருக்குது. அது மாதிரி ஒரு சங்கீத மகாமேதை ரசிகன் சாட்சாத் பெரியவா. அதே மாதிரி இன்னொரு நாளைக்கு சித்தி விநாயக மனுஷம் அப்படின்னு ஒரு பாட்டு, அதில் பேச்சு வந்தது. அதில் சரணத்தில் வருது ரௌஹிண்யேயானுஜார்ச்சிதம் அப்படின்னு வருது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பாடினவர்கிட்ட ரௌஹிணேயன் அப்படின்னா யாருக்கு பேர்னா பலராமனுக்கு பேர் ரௌஹிணேயன்னு பேர். ரோஹிணிங்கிற அம்மாவுக்கு பிறந்ததுனால ரௌஹிணேயன் அப்படின்னு பேர். வசுதேவரோட மனைவியில் தேவகி ரோஹிணின்னு 2 பேர். இந்த வசுதேவரோட தேவகியோட கர்ப்பத்தில் தான் இந்த பலராமர் முதல்ல ஜனிச்சார். ஆனால் பகவான் என்ன பண்ணினார், தன்னோட யோக மாயேனால அப்படியே இந்த தேவகி கர்ப்பத்தில் இருந்ததை ரோஹிணி கர்ப்பத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணார். இன்றைக்கி நாம் பீத்தின்னு இருக்கோம், டெஸ்ட் டியூப் பேபி இங்கேருந்து அங்கே கொண்டு வைக்கிறது, அங்கேருந்து வேற எல்லாம் நம்ம பண்ணினது போக மீதியை தான் இப்போ சயின்ஸாக சொல்லிகிட்டு இருக்கா. என்ன நம்ம கோட்டை விட்டுட்டு எவனோ சொல்லி நம்ம கேட்டு அதுக்கு பேட்டர்ன் ரிஜிஸ்டர் அவன் பண்ணிக்கிறான். அதுதான் வேடிக்கை. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு பாகவதத்தில். இப்படி தேவகி கர்ப்பத்தில் இருந்தது ரோஹிணி கர்ப்பத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னே சொல்லியிருக்கு. அதே மாதிரி இன்குபேட்டர்லாம் நம்ம சொல்கிறோம், அரைகுறையில் குழந்தை பிறந்து கொடுத்துன்னா 1/2 மாதத்தில் குறை மாதத்தில் அதுக்குன்னு ஒரு பொட்டியில் வச்சு அதை சரியாக பண்ணி அது முழு குழந்தையாக்கி வழியில் விடுறதுன்னு பாரதத்தில் வருது. காந்தாரிக்கு என்ன பண்ணா, 100 குழந்தையும் அவளுக்கு என்ன ஆச்சு, அப்படியே கரு சேதமாகி கீழே விழுந்தோடனே 100ஆக பிரிஞ்சு போச்சு. இந்த 100ஐயும் வியாசர் சொல்லி அதுக்குன்னு ஒரு குடத்தில் போட்டு மூடி வச்சு அது அப்புறம் குழந்தையாகி வெளியில் வந்ததுன்னு நமது பாரதத்தில் சொல்கிறது. இந்த இன்குபேட்டர்லாம் அப்போ தான் இருந்தது. இப்படி நாம் இப்போ ஏதோ பெருசாக என்னமோ விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சுட்டதா சொல்கிறதெல்லாம் கூட ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம புராண இதிகாசம்லாம் கொட்டி கிடக்கு. அதுதான் நம்மளோட தேசத்தோட கலாச்சார பெரும்பெருமை. பெரியவா ரசித்தது அதைத்தான். அதனால தான் திருப்பி அவர் சொல்லிகிட்டே இருந்தார். நமக்கு தோணும் இவர் ஏன் மாடனாக இல்லாத பழசையே கட்டின்னு அழற பழம்பெரிச்சாலியே இருக்குன்னு. இவர் பழசை கட்டின்னு அழுதாலே அதுக்கே நமக்கு ஒரு ஜென்மா போகாது, அப்புறம்னா புதுசுக்கு வரணும். எதுக்கு புதுசுக்கு வரணும்? அதைத்தான் அப்பர் பெருமான் சொன்னார், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேற்றும் அப்பெற்றியனே. இருக்கிறதெல்லாம் ஓல்டுக்கெல்லாம் ஓல்டே, அல்ட்ரா மாடனுக்கும் அல்ட்ரா மாடனேனர். அப்படி எக்காலத்துக்கும் வீடு கொடுக்கக்கூடியது நமது கலை கலாச்சாரம். அது மாதிரி ரௌஹிணேயன் அப்படின்னா இந்த ரோஹிணிக்கு பிறந்ததுனால பலராமனுக்கு பேர் ரௌஹிணேயன்னு பேர். ரௌஹிணேய அனுஜார்ச்சிதம் அப்படின்னா இந்த ரௌஹிணேயான பலராமனோட தம்பியால் பூஜிக்கப்பட்டவரே. யார் இந்த ரௌஹிணேயான பலராமனோட தம்பின்னா கிருஷ்ணர், அவ்வளோதானே. பலராமனோட தம்பி யார்? கிருஷ்ணர் தானே. இந்த தீட்சருக்கு வேண்டாத வேலை தானே. நேர ஒரே வார்த்தையில் கிருஷ்ணரால் பூஜை பண்ணப்பட்டவனேன்னு வார்த்தையை போடாத, ரோஹிணியோட பிள்ளையோட தம்பியால் பூஜை பண்ணப்பட்ட இப்படி அதோடணும். அப்படின்னா கிருஷ்ணனால் பூஜை பண்ணப்பட்டவனேன்னு ஒரே வார்த்தையில் எழுதியிருக்க முடியும். ஏன் எழுதாத இப்படி வேணும்னு சுற்றினார்னா அதுக்கு காரணம் இருக்குது அப்படின்னு ஆரம்பித்தா பெரியவா. ஏன் அப்படின்னா இந்த கிருஷ்ணர் எப்போ பிள்ளையாரை பூஜை பண்ணினார் அப்படின்னா அதுக்கு நமது புராணங்களில் கதை இருக்குது. கிருஷ்ணருக்கு ஒரு சமயத்தில் கெட்ட பேர் வந்தது அபவாதம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது. அதாவது அபவாதம்னா பண்ணாத ஒரு தப்புக்கு பழி வருது. பழி ஒரு இடம், பாவம் ஒரு இடம்ங்கிறோம் இல்லையா. யாரோ பண்ணின தப்புக்கு அது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின்னு நம்ம மேலே பண்ணினதா தப்பு வந்துடும், தண்டனை வந்துடும். அதை மாதிரி புராண காலங்கள்லேருந்து இது தொடர்ந்து வர வழக்கம்தான். இது கிருஷ்ணருக்கும் அது மாதிரி இருந்தது. என்னென்னா செமந்தகமணின்னு ஒரு பெரிய மாணிக்கம் மணி, அதை கிருஷ்ணர் திருடி விட்டார்னு இவர் மேலே யாதவர்கள் அத்தனை பேரும் கேஸ் போட்டுட்டா. இந்த யது வம்சத்தில் யாதவர்களில்
சத்ராஜித், பிரசேனன் அப்படின்னு ஒரு அண்ணன் தம்பிகள். இந்த சத்ராஜித்துங்கிறவன் சூரியனோட பக்தன், சூரிய உபாசனையில் சிறந்தவன். அவன் சௌராஷ்டிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய குஜராத்தில் இருந்தான். அங்கே அந்த சமுத்திரக்கரையில் அவன் தபஸ் பண்ணி, சூரியனை குறித்து தபஸ் பண்ணி, சூரியன்டேந்து இருந்த இந்த செமந்தகமணிங்கிற மணியை வாங்கிட்டார். அந்த சூரியன் என்ன பண்ணார், இந்த சத்ராஜித்தோட தபஸுக்கு மெச்சி இந்த செமந்தகமணியை கொடுத்தார். அதோட பெருமை என்னென்னா, அது இருக்கிற இடத்துல தினம் இத்தனை கிலோ பவுன் வரும்னு சொல்லியிருக்கு. அன்னன்னைக்கு இத்தனை கிலோ, நீ வேணுமோ வேண்டாமோ கொட்டிகிட்டே இருக்கும். இன்றைக்கி பொழுது விடிஞ்சதுனால் செமந்தகமணி இருக்கிறதுல 100 கிலோ பவுன் தானே வந்துடும். அதோடு அந்த இடத்துல வியாதி இருக்காது, சோகம் இருக்காது, வருத்தம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, அப்படிலாம் சொல்லி அதுக்கு பலன் சொல்லியிருக்கு. அதனால இந்த சத்ராஜித் தபஸ் பண்ணி அதை வாங்கிட்டான். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, அப்பேற்பட்ட மணி இந்த பலன்லாம் தரணும்னா ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருந்து அந்த மணியை வச்சுட்டா இந்த பலன்லாம் கொடுக்கும். இல்லையா விபரீதமாக போயிடும், நெகட்டிவாக போயிடும். சொல்கிறாரு, இன்றைக்கி நம்ம அப்படி தானே சொல்கிறோம், ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாலும் ஏய்க்கு அப்புறம் இன்டென்சிவ் கேரில் வைக்கிறார் அப்படின்னா அவர் என்னமோ அறுத்து தைச்சுவிட்டார். நீ இனிமேல் இன்னும் பத்தியம் இல்லாத ஒழுங்காக இல்லைன்னாக்கா உடனே போயிடும், அவ்வளோதான். அவர் பண்ணின ஆப்ரேஷன் வீணாக போயிடும். அதை மாதிரி மருந்து இல்லாத, மருந்தை விட முக்கியம் பத்தியம்ங்கிறது. நமக்கு ஆச்சார அனுஷ்டானம்னா அதுதான், பத்தியம் தான் அது. அது இல்லாத இடத்துல நாம் என்ன தான் மகா மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணாலும் ஒன்றும் இல்லாத போயிடும். அதனால சூரியன் வான் பண்ணி சொன்னார், இந்த மணியை கொடுத்தாரு. இதை எடுத்துன்னு வந்தான் சத்ராஜித். வரத்தை எல்லாரும் பார்த்து ஊரில் ஆச்சரியப்பட்டா. உனக்கு கிடைக்காத கிடச்சிருத்தே, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, வாங்கி வாங்கி பார்த்து சந்தோஷப்பட்டா. அதே மாதிரி கிருஷ்ணரோட ஃப்ரெண்டு தான் அவர். உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டசாலி, உனக்கு கிடச்சிடுத்தோ அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னோன்னே என்ன வந்ததுன்னா, இந்த சத்ராஜித்துக்கு கிருஷ்ணர் மேலே சந்தேகம் வந்துடுத்து. நம்ம புராணங்களில் இதெல்லாம் நமக்கு நிதர்சனமாக காமிக்கக்கூடிய உண்மை. நமக்கு வராத ஒரு வஸ்து வந்துடுத்துன்னா உடனேயே என்ன வரும்னா, சந்தோஷம் வரத்தை விட பயம்தான் முதல்ல வரும். அடுத்தது வரும் சந்தேகம் வரும். இதை பார்த்து யாராவது நன்னா இருக்குன்னுட்டா போச்சு, அவ்வளோதான். அவன் பாவம் நன்னா இருக்குன்னு யதார்த்தமாக சொல்லியிருப்பான். ஏன் இதை 2 தரம் சொல்கிறான், என்னமோ இருக்குது இதில் விஷயம் அப்படி. இது அன்னிலேருந்தே பார்த்தேன், இவனுக்கு அது மேலே ஒரு கண்ணு திருப்பி திருப்பி நன்னா இருக்குன்னு சொன்னான். நன்னா இருக்குன்னு வாயார வாழ்த்தப்படாதா, வாழ்த்தினா உடனே சந்தேகம் வந்துடும். அதை மாதிரி சத்ராஜித்து கிருஷ்ணர் மேலே சந்தேகம் வந்துடுத்து. இவன் திருப்பி திருப்பி சொல்கிறான் இந்த நன்னா இருக்குன்னு. ஒரு காலம் இவனுக்கு வேணுமோ என்னமோன்னு சந்தேகம் வந்தது. அதனால என்ன பண்ணால் அவன் பயந்துட்டு, இது நம்மள்கிட்ட இருந்தால் அவன் கேட்டான்னா மாட்டேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதனால இல்லையா நம்ம கொடுக்கலைன்னா நம்மளை விட பலசாலி, ஓங்கி ஒரு அடி அடித்து நம்மள்டேருந்து பிடுங்கிடுவோம் அப்படிங்கிற பயமும் வந்து சந்தேகம். என்ன அழகாக நம்ம புராணங்கள் நமக்கு சொல்லிட்டு போகிறது பாருங்கள். ஒரு விஷயம் வந்ததுன்னா எப்படி உடனே பயம் வருது, உடனே எப்படி அதனால் சந்தேகம் வருது, எப்படிலாம் அது காம்ப்ளிகேஷனை ஆக்கிண்டே போகிறது, பெரிய ஆபத்தில் கொண்டு வருதுங்கிறதுக்கு சாட்சி திருஷ்டாந்தம். அதனால அவன் என்ன பண்ணால், பயந்துன்னு தன்னோட தம்பியான பிரசேனன்ட்ட கொடுத்து வச்சான். கொடுத்து வச்சு, நீ வச்சுக்கோ, கிருஷ்ணன் என்கிட்ட வந்து கேட்டாலும் என்கிட்ட இல்லை, என் தம்பிகிட்ட கொடுத்துட்டேன்னு நான் சதோ சப்பிச்சுப்பேன் அப்படின்னு அவன் அப்படி கொடுத்து வச்சான். ஒரு நாளைக்கு என்னாச்சு, அந்த பிரசேனன் காட்டுக்கு வேட்டை போகிறதே திரும்பியே வரல, ஆள் போயிட்டான். தேடி கண்டுபிடிச்சதில் இந்த பிரசேனனை குத்துயிரும் கொலையுருமா பீஸாக காட்டில் கிடக்கான். அவன் ஆளும் போயிட்டான். அவன் கழுத்துலேயே தான் போட்டுக்கணும் அந்த மணியை. அந்த கழுத்தில் இருந்து அந்த செமந்தகமணியும் காணாமல் போச்சு. உடனே சத்ராஜித்துக்கு சந்தேகம் வந்துடுத்து, போச்சு நம்ம நினச்சது சரிதான், இவன் காட்டுக்கு போகிறதே பின்னாலேயே கிருஷ்ணன் போய் அவனை கொன்னுவிட்டு மணியை திருடினுட்டான் அப்படின்னு தீர்மானம் பண்ணி ஊர் முழுக்கலும் சொல்லிட்டான், கிருஷ்ணன் திருடிட்டான். இது என்ன ஆச்சு, எல்லாரும் நம்பிட்டா. அதுதான் வேடிக்கை. யாரெல்லாம் நம்பினான்னா, கூட பிறந்த அண்ணாவான பலராமர் நம்பினர், கிருஷ்ணர்கிட்ட அவ்வளோ பக்தி வச்சிருந்த அக்ரூரர் நம்பினர். அக்ரூரை நம்பிட்டு பாகவதத்தில் இதை படித்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அக்ரூரை என்ன பண்ணுறார், இப்போ ஏற்பட்ட திருடனான உன் மூஞ்சியில் முழிச்சாலே பாவம்னு துவாரகையை விட்டு காசிக்கு போயிடுறார். உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் இப்போ ஏற்பட்ட திருடன்ட்டு அப்படின்ட்டு போயிடுறார். பலராமர் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அவர் போயிடுறார். இப்படி எல்லாரும் போயிட்டா. போனால் கிருஷ்ணருக்கு மனசு வருத்தமாக போயிடுது. நம்ம திருடவே இல்லை, நம்ம அன்றைக்கி அதை பார்த்து அவன் கொண்டு வந்தோன்னே பார்த்து நன்னா இருக்குன்னு 2 தினம் சொன்னதோடு சரி, நம்ம அதுக்கப்புறம் யார்கிட்ட இருக்குது என்னன்னு பார்க்கக்கூட இல்லை, இப்படி அனாவசியமாக நம்ம மேலே பழி போடுறாளேன்னு அவருக்கு வருத்தப்பட்டார். அதனால் என்ன பண்ணார், எப்பாடுபட்டானும் இந்த மணியை கண்டுபிடிச்சி நான் திருடலைன்னு ப்ரூஃப் பண்ணிடுது, அவன் மூஞ்சியில் கொண்டு எறியணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார்.
ஆனால் என்னதான் இருந்தாலும் யாராக இருந்தாலும் பண்ணாத தப்புக்கு பண்ணின்னு தான் வந்தால் மனசு ரொம்ப வருத்தப்படும். அப்படி கிருஷ்ணர் வருத்தப்படுறதே சமாதானப்படுத்த நாரதர் கீழே இறங்கி வந்தார். என்ன உனக்கே மனசு இப்படி சஞ்சலப்படுறதே, இதெல்லாம் மனுஷாலாக இருந்தால் இது மாதிரிலாம் வரது இயற்கை தானே, நீனு இப்போ மனுஷ சரீரத்துக்குள்ளே தான் இருக்க,